நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த கால நேரத்தில் மீண்டும் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றிக் கொடுங்க. துதிகன மகிமையில்லாம உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவனுடைய காலை பொழுதிலே நம்மை ஒருமனப்படுத்தி அவரை ஆராதிக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு தருணத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். ஆகவே இந்த நாளுக்குரிய அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதில் 15வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி தேவன் காலை நேரத்தில் நம்மோடு இடைபடுகிற காரியம் என்னென்று சொன்னால், நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்யும் காரியத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் கொடுக்கிற காரியங்களை, நம்மை அழைத்த நோக்கத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இதை முதலாவது நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இந்த மாதத்துக்குரிய இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலே விசுவாசம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. இந்த விசுவாச பயணத்திலே தேவன் என்னை அழைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, இந்த நாளை எனக்கு கூட்டி கொடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அந்த காரணத்தை எனக்குள் அவர் நிறைவேற்றும் வரை என்னை கைவிட மாட்டார். இந்த புரிதல் முதலாவது நமக்கு வேண்டும். தேவன் என்னை அழைத்த நோக்கத்தை எனக்குள் நிறைவேற்றும் வரை என்னை விட்டு அவர் விலகுவது கிடையாது, என்னை கைவிடுவது கிடையாது என்கிற உறுதி மாத்திரம் நமக்குள் இருக்குமானால், நம்பிக்கை மாத்திரம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் நாம் கையிட்டு செய்கிற காரியங்களாய் இருக்கட்டும், நாம் முயற்சிக்கிற காரியங்களாய் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியங்களாய் இருக்கட்டும், எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாற்றிக்கொள்வதற்கு அது ஏற்றதாய் இருக்கும். அது எந்த காரியங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் அதை நாம் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள முடியும். எனக்கு துன்பமே வந்தாலும், என் வாழ்க்கையிலே தடை கற்களே காணப்பட்டாலும் அதை நான் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றும் வரை அவர் என்னை கைவிடுவது கிடையாது, அவர் என்னை விட்டு விலகுவது கிடையாது. அப்போ என் வாழ்க்கையிலே இந்த தடைகள் வந்தாலும், என் வாழ்க்கையிலே எவ்வளவு விரோதமான காரியங்கள் செயல்பட்டாலும், என் ஆண்டவர் கைவிடாமல் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறபடியினால் இந்த பயணம் என்பது வெற்றி உள்ளதாக தான் காணப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் தேவன் அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் கொடுத்து பின்பு இவர்களுடைய பயணத்திலே பலவிதமான தடைகள் வருகிறது. இந்த தடைகள் எல்லாவற்றையும் மோசே ஆசீர்வாதமாய் மாற்றுகிறான். அந்த விசுவாசத்திலே ஆசீர்வாதமாய் மாற்றுகிறான். தேவனுடைய பலத்தினாலே அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறான். அந்த பயணம் தடைபடாதபடி அவன் தொடருவதற்கு அது ஏற்றதாய் மாறுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்திலும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஒரு தரிசனத்தோடு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலே, இந்த ஆண்டிலே தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த தரிசனத்தை நமக்குள் நிறைவேற்றும்படியான இந்த பயணத்தில் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை அழைத்த நோக்கத்தை, என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை எனக்குள் நிறைவேற்றும் வரை அவர் என்னை கைவிடுவது கிடையாது, என்னை விட்டு விலகுவது கிடையாது.
அப்போ என்னுடைய இந்த வாழ்க்கையுடைய பயணத்திலே என் ஆண்டவர் என்னோடு தான் வருவார். இந்த நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்தை நாம் நகர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதே ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதிலே 3வது வசனத்தை வாசிக்கும் அவர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசம் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். அவர் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த காரியத்தை நீ செயல்படுத்து, நீ இப்படியாய் உன் விசுவாச பயணத்தை தொடரு, நீ பரிசுத்த வேதாகமத்தை இடைவிடாம வாசி, நான் வாக்குத்தத்தம் கொடுத்தது நான் நிறைவேற்றுவேன். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும். தேவன் இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற வண்ணமாய் நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி, அந்த சத்தியத்திலே உன்னுடைய வாழ்வை இணைத்துக் கொள். அப்பொழுது நான் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நான் உனக்குள் நான் நிறைவேற்றுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வாக்கு மாறாதவர். அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை, நம்மை கைவிடுவது இல்லை. ஆனால் நம்மை காத்துக்கொள்வது அவசியம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இந்த பயணத்திலே, இந்த விசுவாச பயணத்திலே, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பயணத்திலே, என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற பயணத்திலே ரொம்ப கவனமா இருக்கணும். என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறது ரொம்ப அவசியம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வை நாம் அறிந்திருக்கிறோம். முறுமுறுத்தவர்கள் எல்லாம் வழியிலே அழிக்கப்பட்டார்கள். அப்போ அந்த வார்த்தைகளை மீறுகிற பட்சத்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. என்ன வாக்குத்தத்தங்கள் நீங்கள் கேட்டிருந்தாலும், தேவன் எந்த தரிசனத்தோடு உங்களை அழைத்திருந்தாலும் அந்த தரிசனம் நிறைவேறாமல் போய்விடும். இதை முதலாவது அறிந்து உணர்ந்து நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்வை நாம் நன்றாக கவனித்து, கூர்ந்து கவனித்து நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலைகள் வந்தாலும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கும் வரை, எந்த நோக்கத்தோடு அழைத்தாரோ, எந்த நோக்கத்தோடு உங்களை தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கம் உங்களுக்குள் நிறைவேறும் வரை அவர் கைவிட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாக ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆவிக்குரிய பயணம், ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டு, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த இந்த மாதம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாக ஒரு ஆசீர்வாதங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இல்ல. இந்த வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் சொல்லுவதை நீ செய், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நட, அப்பொழுது வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன், நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக தேவன் நம்மை கைவிடாமல் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலைகளாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டாருங்க. எந்த நிலையாய் இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கும், நம்மை வழிநடத்தும். அதுதான் உபாகம் 7வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். உபாகம் 7வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நான் வாசிக்கும் போது சொல்கிறார், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதிலே அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை அழைத்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் எந்த சமயத்திலும் நம்முடைய வாழ்வை தடுமாற்றத்தில் தள்ள விரும்புவது இல்லை. மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிற தகப்பன் அல்ல அவர். அவர் நம்முடைய ஜீவனுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர். அவர் உண்மையுள்ள தேவன். உன்னை அழைத்து வந்த நோக்கத்தை இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே உனக்குள் அவர் நிறைவேற்றுவார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
ஆகவே இந்த ஆண்டு உண்மையாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு ஆண்டாய் இருக்கிறது. இந்த ஆண்டு தேவன் ஒரு பெரிய ஒரு நன்மைக்குரிய காரியங்களை உங்களுடைய வாழ்வில் அவர் செய்ய விரும்புகிறார். இதை புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் அனுமதிக்கப்படலாம். எந்த காரியங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் ஏன் எனக்கு அப்படி என்கிற கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு உங்கள் பயணத்துடைய நோக்கத்தை புரிந்து கொள்வீர்கள். ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த பாடுகள் என்று சொல்ல மாட்டோம். அப்படி மோசே அந்த கானானை நோக்கி ஓடுகிற அந்த பயணத்திலே அவன் கேள்விகளை வைத்துக் கொண்டு தன் பயணத்தை நகர்த்தவில்லை. அவன் விசுவாசத்தை வைத்து நகர்த்தினான். என் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். விலக மாட்டாருங்க உங்களை விட்டு. எந்த நிலையில் நீங்க இருந்தாலும் சமுத்திரத்தை இரண்டாக பிளப்பார். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்களை காண முடியும் அவ்வளவு அதிசயங்களை காண்ப செய்து உங்களை நடக்க செய்வார். என்ன காரியங்களாக இருந்தாலும் அதை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுங்க. அதை உங்களுக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுங்க. உங்கள் வெற்றி பயணத்துக்கு உகந்ததாய் அதை மாற்றிக்கொள்ளுங்க. அதுதான் நம்முடைய அழைப்பு, அதுதான் விசுவாச அழைப்பு. இந்த விசுவாசத்தை வைத்துதான் மோசே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான். அவனுடைய எந்த சூழ்நிலைகளிலும் அபிசுவாசம் காணப்படவில்லை, அபிசுவாசம் நுழையவில்லை. விசுவாசத்தை வைத்தே நகர்த்துகிறான். அவன் வாழ்க்கையில் வராத தடைகளா, பாடுகளா, உபத்திரவங்களா, விரோதமான சூழ்ச்சி இல்லாமல் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவன் விசுவாசத்தை வைத்து என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரை என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்பதிலே அவன் முழு கவனம் உள்ளவனாய் இருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். சொன்னதை செய்து முடிக்கும் வரை உங்களை விட்டு அவர் விலகாதிருப்பார். இதுல மாற்று கருத்து கிடையாது. எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படட்டுமே, எந்த நிலையில வேண்டுமானாலும் வாழ்வு தள்ளப்படட்டுமே, ஆண்டவர் கைவிட மாட்டார் என்பதிலே உறுதி உள்ளவர்களாயிருங்க. ஆண்டவர் எந்த நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டார் என்பதிலே உறுதி உள்ளவர்களாய் உங்களுடைய பயணத்தை நகர்த்துங்க. விசுவாசத்தை எங்கே விட்டுடாதீங்க. அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெஸ்ஸலோனிக்கேயருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார். தெஸ்ஸலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தை 2 தெஸ்ஸலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 தெஸ்ஸலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். உங்களை தீமையிலிருந்து விலக்கி உங்களை ஸ்திரப்படுத்தி காத்துக்கொள்வார். அவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்காக உன் வாழ்க்கையில் வருகிற தீமை எல்லாம் அவர் விலக்குவார். நாம ஏன் கவலைப்படணும்? வாழ்க்கையில் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாத்தையும் அவர் விலக்குவார். அதுதான் அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு தெஸ்ஸலோனிக்கேயருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிற காரியம். தீமையெல்லாம் விலக்கி உன்னை ஸ்திரப்படுத்தி நடத்துவார். ஏனென்று சொன்னால் அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அழைப்பு உனக்குள் நிறைவேறி முடியும் வரை உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழகான தேவன், உன்னை அழைத்து வந்திருக்கிற தேவன், உண்மையாக ஒரு தரிசனத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு தேவன் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இதனை புரிந்து கொள்வாய் என்று சொன்னால் உண்மையாக உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இது ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்வுக்கு இது ஆசீர்வாதம், உனக்கு இது ஆசீர்வாதம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னை அழைத்தது மனிதன் அல்ல, என்னை வழிநடத்துவது யாரோ ஒருவர் அல்ல, என் ஜீவனுள்ள ஆண்டவர் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். என்னை அழைத்துக் கொண்டு வந்தது அவர்தான். அவர் அழைத்து வந்த ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். இந்த உறுதி, இந்த நிச்சயத்தோடு உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்த வேண்டும். அது உண்மையாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாய், அது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். மோசேவுக்கு மட்டுமல்ல அந்த பயணத்தில் ஆசீர்வாதம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம்.
ஆபிரகாமுக்கு மட்டுமில்ல அந்த ஆசீர்வாதம், அவருடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதம். உங்களுக்கு மட்டுமில்ல அந்த ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு, உங்க சந்ததிக்கு அது ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய விசுவாச பயணத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நிச்சயத்தோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்தி பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளவு தடைகளாக இருந்தாலும் அந்த தீமையெல்லாம் விளக்கி உங்களை சிறப்படுத்தி உங்களை நடத்துவார். ஆக வீணான குழப்பம் வேண்டாம். இது எப்படி நான் சந்திப்பேன், அது என்னால் ஆகுமா அப்படி என்கிற யோசனைகளோ கவலைகளோ வேண்டாம். தேவனின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீமைகள் வருமானாலும், எப்படிப்பட்ட தடைகள் வருமானாலும் அதை நீக்கி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை நடத்துவார். அந்த தீமையின் மூலமாய் நாம் ஸ்திரப்படுத்தப்படுகிறோம். சில கஷ்டங்களின் மூலமாய், சில மனிதனுடைய துன்புறுத்தலின் மூலமாய் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம்ல, நம்மை ஸ்திரப்படுத்துகிறார்ல. இதை புரிந்து கொள்ளுங்க. என் வாழ்க்கையில சில மனிதர் மூலம் தடைகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவம் வரலாம். அதன் மூலமாய் என்னை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். அதன் மூலமாய் என் ஆண்டவர் என்னை ஸ்திரப்படுத்தி நடத்துகிறார். இந்த புரிதல் தான் வேணும். ஏன் வந்தது, எதற்கு வந்தது, ஏன் இதை ஆண்டவர் அனுமதித்தார், ஏன் எனக்கு மட்டும், இந்த கேள்வி எல்லாம் வேண்டாங்க. உங்களை ஸ்திரப்படுத்துகிறார் ஆண்டவர். உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்துகிறார் ஆண்டவர். சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் என்னோடு தான் இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். இந்த புரிதல் மட்டும் இருந்தா இந்த ஆண்டு வெற்றி உள்ளதாய் மாறும். இந்த ஆண்டு வெற்றி உள்ளதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம். இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நகர்த்த வேண்டும். வீணாக சோர்ந்து போகாதீங்க. ஏன் இது நடந்தது, நான் இப்படியா இருக்கிறேன், நான் தனிமையா இருக்கிறேன், நான் நோயாளியா இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் கடன் தொல்லையில் இருக்கிறேன், நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், எதுவும் வேண்டாம். என் ஆண்டவர் இருக்கிறார். இதன் மூலமாய் நான் ஸ்திரப்படுத்தப்படுகிறேன். இதான் விசுவாச பயணம். இந்த விசுவாச பயணத்தில் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்த வேண்டும். இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் அமையும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாறும். தானியேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். தானியேல் 9வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து நாம் வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரம் உள்ள தேவனாய் இருக்கிறார். கிருபையை காக்கிறதுல, உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதுல அவர் பயங்கரம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுல எந்த விதத்திலும் அவர் மாற்றங்களை கொண்டு விட மாட்டார். அதுல பயங்கரம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுல எந்த விதத்திலும் தாழ்ந்து போறதோ மாற்றிக் கொள்கிறதோ கிடையாது. அதுல பயங்கரம் உள்ள தேவன். அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுல அவர் பயங்கரம் உள்ள தேவன். வேதம் அதுதான் சொல்கிறது. கிருபையை காக்கிறதுல அவர் பயங்கரம் உள்ள தேவன். உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதுல அவர் பயங்கரமான தேவன். தண்டிக்கிறதுல மட்டும் இல்ல, உன் வாழ்க்கை நிறைவேற்றுகிறதுல பயங்கரமான தேவன். என்ன காரியமா இருந்தாலும் சரி, அது நிறைவேற்றியே தீரணும்ன்றதுல ரொம்ப பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்மை கைவிட மாட்டார். அதுல ஒரு பயங்கரமான தேவனாக என்ன தடைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியம் அதை உடைத்து விட்டு உன்னை நடத்தி கொண்டு போவார். அது எவ்வளவு பெரிய சமுத்திரம் உங்களுக்கு தடையா இருந்தாலும் உடைச்சிட்டு நடத்திட்டு போவார். அந்த விஷயத்துல ஒரு பயங்கரமான தேவன். உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கிருபையை பொழிவதற்கு, அந்த கிருபையை உன்னுடைய வாழ்க்கையில பொழிவதற்கு, உன் வாழ்க்கையில உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் பயங்கரமான தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் நம்மை கைவிட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நிச்சயமாய் செய்வார். நீ இந்த தேசத்திலே குடியிரு. கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. விசுவாச பயணமாய் உங்களுடைய பயணம் இருக்கட்டும். வீணான கேள்வியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, என் ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறார், இதன் மூலமாய் என்னை இந்த பாடு உபத்திரவங்களாம் என்னை ஸ்திரப்படுத்துகிறார், எனக்கு பாடுகளை கற்றுக் கொடுக்கிறார், என்னை ஸ்திரப்படுத்தி நடத்துறார், நிறைய கற்றுக் கொடுத்து நடத்துறார். என் பயணத்தில் என்ன வந்தாலும் சரி இதை கற்றுக் கொடுக்கிறார். மனிதனுடைய குணத்தை கற்றுக் கொடுப்பார், சூழ்நிலையில் எப்படி வாழணும்ன்றதை கற்றுக் கொடுப்பார். இவைகளை கற்றுக் கொடுத்து நடத்துறார், என்னை ஸ்திரப்படுத்தி நடத்துறார்.
இந்த புரிதல் இருந்து விட்டால் என்ன நடந்தாலும் சரி நம்முடைய பயணம் தடைபடாது. கானானை சுதந்திரிக்கிறதா இந்த ஆண்டவரின் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா, இதுல மாற்று கருத்தை கிடையாது. இந்த மாம்சீக சிந்தனைக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவன் இந்த ஆண்டை, இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய், ஆசீர்வாதமான ஆண்டாய் மாற்றி கொடுப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமே. அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இந்த காலை நேரத்தில் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள இந்த ஆண்டவர்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசனம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. எங்களோடு இடைப்பட்ட முடிய வார்த்தைகளுக்காய் நன்றி. சொன்னதை செய்து முடிக்கும் வரை எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் இந்த விசுவாச ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுகிற இந்த பயணத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் எங்களுடைய பயணம் வெற்றி உள்ளதாய் மறையும். இந்த பயணத்திலே விசுவாசம் வேண்டும், அவிசுவாசம் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. இந்த பயணத்தில் எது நடந்தாலும் இவைகளெல்லாம் எங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக, எங்களுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக என்கிற புரிதல் மாத்திரம் எங்களுக்குள் இருக்குமானால் நாங்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்வது நிச்சயம். இந்த ஆண்டிலே உம்முடைய சித்தம் எங்களுக்குள் நிறைவேறுவது நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே இந்த விசுவாச வாழ்வில் நாங்களும் கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் கீழ்ப்படிந்து, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, பாடுகள் வந்தாலும் இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்வை ஸ்திரப்படுத்துவதற்காக என்கிற புரிதலோடு விசுவாசத்தை விட்டுவிடாமல் அவிசுவாசத்தை எல்லாம் விளக்கி நாங்கள் எங்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு கிருபை செய்வீராக. இந்த நாளில் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க வருகிறோம். அப்பா, எங்கள் குடும்பத்திற்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களை உடைய அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். உடைய பலவீனங்களை மாற்றுங்க, உடைய பலத்தினால் இடைகட்டுங்க. இந்த பயணம் வெற்றியுள்ள பயணமாய், இந்த வாழ்க்கையுடைய பயணம் வெற்றியுள்ள ஒரு பயணமாய் மாற்றுங்க. சமாதானத்தின் அவருடைய உள்ளங்களை நிரப்புங்க. கணவனும் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் நோக்கி உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இப்படி ஒரு வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இருக்கிற உம்முடைய அன்புக்காய் நன்றி. இந்த பயணத்தில் எது நடந்தாலும் இவைகளெல்லாம் எங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக என்கிற புரிதலோடு அவருடைய பயணம் தொடர என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. பிரிவினைகளை அகற்றுங்க, ஒரு மனதை கொடுங்க. ஒரு மனதோடு அந்த குடும்பத்தை கட்டவும் தங்களுடைய அழைப்பு நிறைவேற்றவும் என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. பிள்ளைகளுக்காய் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நிலைகள், ஒவ்வொரு நிலைகளிலும் என் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். முக்கியமா வாலிப பிள்ளைகளும் அன்பின் கரத்திலே கொடுக்கிறேன். அப்பா, பலவிதமான தடைகள் காணப்பட்டாலும் இவைகள் எல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு தங்களுடைய வாழ்வை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு அதை ஏற்றதாய் மாற்றுங்க. தடைகள் இருந்திருக்குமானால் இந்த ஆண்டிலே, இந்த மாதத்தில் தடைகள் எல்லாம் உடை தெரிந்து அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் சொன்னதை நிறைவேற்றி முட்டிக்கும் வரை நீர் எங்களை கைவிடுவதில்லை, எங்களை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன வாக்கு மாறாத தேவன். நீ அதிலே பயங்கரமான தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாச பயணத்திலே எங்களுக்கு அவிசுவாசம் நுழைந்து விடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல பயங்கரமாய் இருந்து நீ செயல்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். உமக்கு நன்றியோடு நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம். ஞானத்தை கொடுங்க, ஞான கண்களை திறந்து கொடுங்க. படிக்கிற பாடங்கள் மனதில் பதியட்டும் அப்பா. அதன்படி எழுதி வெற்றி பெறட்டும். ஒழுக்கத்தை கொடுங்க, கீழ்ப்படிதலை கொடுங்க. வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்கிற எண்ணங்களை கொடுங்க. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்கப்பா. இந்த அழைப்பில் நான் ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஞானமாய் சத்தியத்தின்படி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாய் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் என் ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. இந்த அழைப்பில் நிறைவேற்றுகிறதிலே நீ பயங்கரமான தேவனாய் இருக்கிறீர். அந்த பிள்ளைகளை நடத்துகிறதிலே நீ பயங்கரமான தேவனாய் இருக்கிறீர். ஆகவே அந்த பெற்றோர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, அந்த தெய்வ பயத்தை கொடுங்க.
சமாதானம் அவருடைய குடும்பங்களை ஆளுகை செய்வதாக. இந்த நாளிலே உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள் என்று சொல்லி பல நிலைகளில் உடைய பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் உடைய கரம் அவருடைய வாழ்வினை இடைபடட்டும். ஜீவனை வைத்திருப்பதன் நோக்கத்தை அவருக்கு நிறைவேற்றுகிறதிலே நீ பயங்கரமான தேவனாயிருக்கிறீர். நீ சொன்னதை செய்யும் அளவு கைவிடாத தேவனாயிருக்கிறீர். அந்த தேவன் உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கிருபையாய் காத்துக்கொண்டு நடத்துங்கப்பா. இந்த நாளில் பிறந்த நாளின் திருமண நாள் கொண்டாடிருக்கோம், துதிக்கிறோம். இந்த ஆண்டு ஆசீர்வதித்து கொடுங்க. நன்மை கிருபையுடைய வாழ்வு பின்தொடரட்டும். சமாதானனுடைய உள்ளங்களை ஆளுகை செய்யட்டும். அழைப்பு பெற்றவர், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ சொன்னதை செய்யும் அளவும் நீ அவரை கைவிடுவதில்லை என்கிற புரிதல் அவர்களுக்கு கொடுங்க. பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் இவைகளை எங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக என்ற புரிதலை அவர்களுக்கு கொடுங்க. நீர் அழைப்பு நிறைவேற்றுகிறதிலே பயங்கரமான தேவனாய் இருக்கிறீர் என்கிற புரிதலை கொடுங்க. அந்த விசுவாச வாழ்வு, அந்த ஊழிய பயணம் வெற்றி உள்ள ஒரு பயணமாய் தொடருவதாக. மோசேயோடு இருந்த தேவக்கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால், உடைய கரத்தினால் பற்றிக்கொள்ள உடைய வருகை தாமதிக்குமானால், கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்வை நகர்த்த என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. துதிகன மகிமை நாமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிலக்க விட்டு உன் கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணமா வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.